வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் சட்டசபை தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டில். அதில் சீமானுடைய தோல்வி தான் ஒரு எதிர்பாராத விதமாக அமைஞ்சுது. ஏன்னா நிறைய பேர் சீமான் ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், ஒரு சில சீட்டு வின் பண்ணுவார், நிறைய சீட்டில் டெபாசிட் வாங்குவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கும் இந்த மற்ற பார்ட்டிஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் அவங்க ஒரு சைடு நான் ஒரு சைடு, எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக முடிஞ்சுதுங்க. அதாவது சீமான் எல்லா தொகுதிகளையும் தோத்துட்டாரு, அவரும் தோத்துட்டாரு பர்சனலாக. அது மாத்திரம் இல்லை, டெபாசிட்டும் போயிடுச்சு எல்லாருக்கும். இது கொஞ்சம் எதிர்பாராது தான், கொஞ்சம் ஷாக்கிங் தான். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரீசன் நம்ம அட்ரிபியூட் பண்ணலாம். அதாவது மக்கள்கிட்ட இம்பேக்ட் பண்ணுங்க. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பெறணும், அவங்களோட அட்டென்ஷனையும் பெறணும். ஸோ இவர் ஃபஸ்ட்டு இவர் பண்ண தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் மோஸ்ட்லி அந்த ஸ்ரீலங்கா பாலிட்டிக்ஸை வச்சே இவர் இந்தியாவில் பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கார். இதை அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஒரு பிரபாகரனை பற்றியோ இல்லை இலங்கையில் நடந்த தமிழ் படுகொலை, தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், அதெல்லாம் இவங்களுக்கு ஓரளவு ஓகே, ஒரு ஃபீலிங் இருக்கும் சக தமிழர்கள்ங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வேண்டியது என்னென்னா, இந்தியாவுக்கு நீங்கள் சீஃப் மினிஸ்டராக வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாக்குவீங்க, விலைவாசியை எப்படி நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீங்க, அப்புறம் வளர்ச்சியை எப்படி நீங்கள் உண்டாக்குவீங்க, அப்புறம் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும், இதெல்லாம் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஆனால் இதை பற்றி அவர் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ண மாதிரியே தெரியல. அது ஒரு பெரிய குறை அவர்கிட்ட. மக்களே, சுதந்திரம் இல்லாது மனித வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. சுதந்திரம் இல்லாத மானுட வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. நாம் துணிந்து போராடுவோம். சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக நிற்கிறது என்ற என் தேசிய தலைவன் என் அண்ணன் பிரபாகரனின் வார்த்தையை கூறி வீர வணக்கம் செலுத்தி மாவீரன் முத்துக்குமாருக்கு, அப்துல் ரபூப்புக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவர் அந்த தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதாவது மொழி ரீதியாக இன ரீதியாக கொஞ்சம் வேறுபாடுகள்லாம் அவர் ஹைலைட் பண்ணி தமிழர்கள் தான் ஆளணும் தமிழ்நாட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு தெலுங்கர்கள் மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்குற மாதிரி பண்ணிட்டார் அவர். அஃப்கோர்ஸ் அவர் சொன்னது என்னன்னா, முதலமைச்சராக தமிழர் தான் வரணும், ஆனால் தெலுங்கர் இங்கே வாழலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், நடிகராக இருந்தால் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் இந்த தெலுங்கர்னாலே ஒரு அவர்ஷன் வந்துடும், ஒரு ரிசென்ட்மெண்ட் வந்துடும் மக்கள்கிட்ட. அதாவது ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. சப்போஸ் அதில் மேனேஜராக ஒரு தெலுங்கர் இருக்கார் வச்சுங்களேன், மற்றவங்களாம் தமிழராக இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசில் நம்ம எதுக்கு இவர் கீழே வேலை செய்யணும், அதனால் இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயா இருந்தாலும் ஒரு ஐடி கம்பெனியோ இல்லை ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ், எதுலையா இருந்தாலும் ஒரு சூப்பர்வைசரி பொசிஷனில் ஒரு தெலுங்காரர் இருந்தார்னா அவர் கீழே இருக்கிற தமிழர்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க, எதுக்கு நம்ம தெலுங்கை நம்மளை ஆடுறான், நமக்கு மேலே உட்காந்துருக்கான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் எல்லாம் வரும். இது ரொம்ப தவறு. அதே மாதிரி இந்த மத ரீதியாக சில பேர் பண்ணுவாங்க. அதாவது மத ரீதியாக நாங்கள் தான் ஆட்சி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இவருக்கும் சீமானுக்கும் பாஜகவுக்கும் என்ன ஒற்றுமைன்னு கேட்டிங்கன்னா, சீமான் மொழி ரீதியாக பண்ணுறாரு, பாஜக மத ரீதியாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த தெலுங்காரரோ இல்லை அந்த சிறுபான்மை எண்ணிக்கையில் இருக்கிற அந்த மதத்தை சேர்ந்தவங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும், ஒரு மனக்குறை வந்துடும். இந்த மாதிரி நம்ம இந்த நாட்டுக்கு சேர்ந்தவர் இல்லையோ, நம்ம இரண்டாம் தர குடிமகனோ, நமக்கு சம உரிமை கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கம் வந்துடும், மனசில் தாக்கம் வந்துடும். அது அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுக்கறத தடுக்கும். இது ஸ்டேட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லதில்லை. அதனால் இவர் அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். பொதுவாக இவர் நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு.
மரம் வைப்பேன், பறவை பாதுகாப்பேன், இது நிலம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து எடுபடாமல் போயிடுச்சு இவருடைய இந்த கூற்றுனால. இந்திக்காரனை திணிச்சு மெதுவா இந்திய திணிச்சு இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சுட்டு இருக்க. ஏற்கனவே தெலுங்கு பேச மக்களுடைய இன்னொரு மாநிலமா இருக்குது. அது தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானா, இது தமிழானா. இன்னும் கொஞ்சம் நாளா அவன் வருவான். 1.5 கோடி வந்துட்டான். நீ கொஞ்சம் கொஞ்சமா இது தவறில்லைன்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய, இந்த நிலத்தினுடைய அரசியலையுமே அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். அது மாத்திரம் இல்லை, எப்போ நீங்கள் வந்து இந்த லாங்குவேஜ் அடிப்படையில் ஒரு இது வேறுபாடு பார்க்குறீங்களோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அதுவும் குறிப்பாக இவர் தெலுங்கு தான் அட்டாக் பண்ணுறாரு. தமிழருக்கும் தெலுங்கருக்குமான போர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. தெலுங்குக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது 1.9 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் தெலுங்குக்காரங்க. அதில் அட்லீஸ்ட் 1 கோடி பேராவது வாக்களிக்கிறவங்க. ஸோ அவங்க வாக்கு வந்து மொத்தமாக இவருக்கு வராது. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இதில். ஸோ இப்போ தெலுங்குக்காரங்களை பார்த்த உடனே மற்ற மொழிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. மலையாளிஸ் இருக்காங்க, கன்னடிகாஸ் இருக்காங்க, அந்த இவங்க இருக்காங்க, ஹிந்திக்காரங்க, மார்வாடிஸு, குஜராத்திஸு, அந்த மாதிரி பெங்காலிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடும். ஐயோ இந்த ஆள் என்னப்பா லாங்குவேஜ் அடிப்படையில் வேறுபாடு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி லெட்டஸ் பி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஓட்டு போடாமல் இருந்துடும், வேறு யாருக்கு வேணால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆயிருக்கு இவருக்கு. இவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல. மேபி இவர் நினச்சாரு இந்த மாதிரி ஆக்ரோஷமாக நம்ம பேசினோம்னா தமிழ்காரங்கள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணோம். எப்போவுமே நீங்கள் வந்து இந்த டார்கெட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஹார்ட் கோர் தமிழ்ஸ் கிடையாது. எல்லாரும் என்டையர் தமிழ்நாட்டில் 7.5 கோடி பேரில் எல்லாருமே இந்த மரத்தமிழன், அறத்தமிழன், அந்த மாதிரி வீரத்தமிழன் அந்த மாதிரி கிடையாது. நிறையா மிக்ஸாக இருக்குது. மதுரை போனீங்கன்னா சௌராஷ்டிரா நிறையா, அந்த மாதிரி நிறையா மொழிகள் இனங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்த வித்தியாசம் பார்த்தோம்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு தே வில் பிளே சேஃப், கொஞ்சம் காஷியஸாக ஆகிடுவாங்க. அவங்க வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆயிருக்கு இவருக்கு. அப்புறம் 3வது வந்து இவர் விவசாயம் பற்றி பேசுகிறாருங்க. ஆனால் பேசுகிறாருன்னு சொல்கிறதோட கொஞ்சம் அதிகமாகவே பேசுகிறாருன்னு தான் சொல்லணும். அதாவது ஓவர் எம்பசைஸ் பண்ணுறாரு விவசாயத்தை பற்றி. அதாவது மற்றவங்கள்லாம் என்னமோ விவசாயத்தை பார்த்து கேலி பண்ணுற மாதிரி, அதை வந்து அவமரியாதை பண்ணுற மாதிரி, அதை அவதூறு பண்ணுற மாதிரிலாம் இவரே கற்பனை பண்ணின்னு, என்னப்பா நீ சாஃப்ட்வேருங்கிற, சாப்பிட்டு தானே போகணும், இதெல்லாம் எதுகை மோனையெல்லாம் பேச்சுக்கு வராதுங்க. அதான் எதுகை மோனையாக பேசலாம், அதெல்லாம் நடைமுறைக்கு வராது. நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆப்பர சாப்பிட்டு தானே போகணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகட்டும், ஒரு எந்த இன்ஜினியரோ இல்லை டாக்டரோ லாயரோ வக்கீல் யார் வேணா இருக்கட்டும், யாருமே வந்து விவசாயியை பழித்து பேச மாட்டாங்க. விவசாயம் பண்ணுறது மட்டம், அதுக்கு கீழ்மையான தொழில் அப்படிலாம் பேசவே மாட்டாங்க. எல்லாரும் வந்து எல்லா தொழிலுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. தமிழர்கள்கிட்ட அந்த ஒரு குணம் உண்டு. யாரையுமே வந்து குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க. இவரே கற்பனை பண்ணிக்கிறாரு. அதாவது விவசாயிகள்லாம் நீங்கள் தவிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கிறார். அது ரொம்ப ரொம்ப தவறு. தட் ஹஸ் பேக் ஃபயர்ட் ஆன் ஹிம் நவ். இவரே ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் பசியோடு இருக்காங்க, நான் வந்து விவசாயம் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியலைங்க. அதாவது நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அதை ஃபோக்கஸ்டாக இருந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு மக்களுக்கான கொள்கையெல்லாம் நீங்கள் வந்து வகுக்கலாம். அந்த மாதிரி பண்ண போகிறீங்களா, இல்லை விவசாயம் பண்ண போகிறீங்களா, ஏறு கலப்பையெல்லாம் பிடிச்சி நிலத்தில் போய் பண்ண போகிறீங்களா, அதுவும் தெரில. ஸோ இது வந்து மக்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுச்சு. அப்புறம் நம்ம ஒரு முக்கியமான காரணமாக கருதுறது வந்து இவர் வந்து இலவசம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதான் இலவசம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா மற்றவங்கெல்லாம் ஸ்டாலின் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், திரு எடப்பாடியார் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்க சொல்லி $1000 1000 ரூபா வந்து மாதம் கொடுக்குறேன். இவர் வந்து 2500 தரேன்னு இருக்காரு. பஸ்ஸு ட்ராவல் ஃப்ரீங்கிறாரு. அப்புறம் 8000 ரூபாய்க்கு வந்து வவுச்சர் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் வந்து என்னமோ 6 கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு தரேன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இலவசம் கொடுக்குறாங்க. இப்போ சீமான் என்ன சொல்கிறாருன்னா, அஃப்கோர்ஸ் அவர் சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த கொள்கை தான் அது. அதாவது உட்டோப்பியன் ஐடியல். அதாவது இலவசத்தை கொடுத்தா, இலவசம்னு எதுவுமே கிடையாது உலகத்தில், எங்கேருந்தாவது வரணும் அதுக்கு பணம். ஸோ இது வந்து மக்கள்கிட்டேருந்தே பணத்தை வாங்கி இலவசம் கொடுத்தா திருப்பி மக்கள் மேலே தான் வரி போடணும், அதனால் உங்கள் தலையில் தான் விடியும் அப்படிங்க. இது ரொம்ப சரியான செயல். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து இதெல்லாம் அக்கறை இல்லை. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உனக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன், உனக்கு வந்து வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு நீ நல்ல வாழ்க்கை தரத்தை
உயர்த்திக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப இன்டைரக்ட். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஏறவே ஏறாது, ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஏன்பா எனக்கு மாதம் மாதம் 1000 ரூபா தராருப்பா, எனக்கு வந்து பஸ்ஸு ஃப்ரீ, 8000 ரூபா ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு வவுச்சர் தரேங்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதனால் இவங்க வந்து டீப்பாக அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க. அதனால் இவரும் வந்து ஏதாவது கொஞ்சம் இலவசம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் ஓரளவு ஆதரவு கிடச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதாவது வேதாளத்துக்கு வாக்கப்பட்டால் முருங்கை மரம் ஏறித்தான் ஆகணும் அப்படிம்பாங்க கிராமத்தில். அது மாதிரி நீங்கள் எப்போ அந்த வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்துட்டீங்களோ அப்போ வந்து சில காரியங்கள்லாம் பண்ணித்தான் ஆகணும். இப்போ வந்து இவர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்லுவாருன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் டிசப்பாயிண்டட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, இளைஞர்களை கூப்பிட்டு இதை பார்ப்பா, நீ எவ்ரி சண்டே வந்து லைப்ரரிக்கு போ, அங்கே போய் புத்தகங்களை படி, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் படிச்சுக்கோ, நீ குறித்து வச்சுக்கோ, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கோர்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீ வந்து உன்னோட ஸ்கில்ஸை வந்து உயர்த்தினா உனக்கு வந்து ஒரு பெரிய எம்என்சிலேயோ இல்லை பெரிய கம்பெனிலேயோ வேலை கிடைக்கும், அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, இவர் என்ன சொன்னார்னா, ஏய் நீ வந்து 3/4 கிலோ மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போ, நல்லா தண்டாலிடு, உடம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்கிறார் அவர். இது வந்து ஒரு பெருத்த ஏமாற்றங்க. அதாவது ஒரு பொறுப்பில்லாத விதமாக தான் தெரியுது நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆதரவாக பேசுகிறவங்க ஒரு பாசிட்டிவாக பேசியிருக்கணும். ஏன்னா எவ்வளவோ ஃபீல்டு இருக்குது படிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது, இன்ஃபோகாம் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் இருக்குது, சிவில், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ்னு இருக்குது, மெடிக்கல் இருக்குது, அப்புறம் லா படிக்கலாம், அப்புறம் சஸ்டைனபிலிட்டின்னு ஒன்று. இதெல்லாம் புது ஃபீல்டு, இதுக்கு ஆளே கிடையாது. அப்படியே அல்வா மாதிரி எடுத்துட்டுருவான் வேலைக்கு. சஸ்டைனபிலிட்டி, அப்புறம் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸு, இதெல்லாம் நல்ல ஃபீல்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து புத்தகங்களில் வரும். அதை பார்த்து படிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏதாவது கோர்ஸ் சேர்ந்தாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல சம்பளத்துலேயும் வேலை கிடைக்கும். குறிப்பாக இந்த எம்என்சிஸ்லாம் போனாங்கன்னா நல்லா அப்படியே கட்டி அணைச்சின்றான். இந்த மாதிரி சஸ்டைனபிலிட்டி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அதுக்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அப்புறம் இவர் சொல்கிறதெல்லாம் சிலது வந்து அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லியிருக்கலாம். அதாவது நான் ஆட்சிக்கு வந்தால் சுத்தமான குடிநீர் தருவேன் அப்படிங்கிறாரு. அதாவது சுத்தமான குடிநீர் தருவேங்கிறார். அதாவது இப்போ வந்து எப்படி குடிநீர், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கு எப்படி குடிநீர் வருதுன்னா, செம்பரம்பாக்கம், பூண்டி, புழலேரி, இந்த மாதிரி 4-5 ரெட் ஹில்ஸு, சோழவரம், இங்கெல்லாம் வந்து நீர் தேக்கம் இருக்குது. அங்கே தேக்கி வச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பெரிய ராட்சச குழாய்கள் மூலம் அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு அது வந்து வீடுகளுக்கு வந்து கனெக்ட் ஆகி வருது. ஸோ இவர் வந்து சுத்தமான குடிநீர் தருவேன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும் நம்ம. இந்த எல்லாத்தையும் மாற்றிடுவாரா, இந்த பூண்டி இதை மாற்றிடுவாரா, இல்லை சோழவரத்தை மாற்றிடுவாரா, இல்லை புழல் ஏரி அதை மாற்றிடுவாரா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிட்டு நான் வேறு சுத்திகரிப்பு நிலையமெல்லாம் கட்டுவேன்னா லட்சம் கோடிகள் ஆகும். ஸோ அதனால் அந்த செலவையும் பார்க்கணும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஏதாவது கமிட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ரோடுகளுக்கு நடுவில் ஒரு மீடியன் இருக்கும் இல்லையா, சென்ட்ரல் மீடியன், அதில் வந்து சோலார் பேனல் வைப்பேன் அப்படிங்கிறார். சோலார் பேனல் வச்சு தமிழ்நாட்டுக்கு பூரா நான் வந்து இது கொடுப்பேன், மின்சாரம் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அதாவது இப்போ பெரிய ஆர்டீரியல் ரோடு, மவுண்ட் ரோடு, இல்லை ஏதாவது அந்த ஜிஎஸ்டி ரோடு, அந்த மாதிரி இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து நடுவில் சென்ட்ரல் மீடியன் இருக்கும். அங்கே வேணால் நீங்கள் வைக்கலாம். பட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தமிழ்நாடு நடுவில் அந்த மாதிரி சென்ட்ரல் மீடியன்லாம் கிடையாது. ஸோ அங்கெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் சென்ட்ரல் மீடியனே கிடையாது. எதிரையும் புதிரையும் பஸ்ஸும் வந்து போக வேண்டியதுதான். அந்த மாதிரி இருக்குது. மேலும் இந்த மாதிரி ஒரு சோலார் பேனல் மூலம் நான் வந்து ஃபுல்லாக ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுப்பேங்க. இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியாச்சு. அதை அனலைஸ் பண்ணிட்டு இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஏன்னா எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அந்த ஃபீல்டில். தெரிஞ்சால் இந்நேரம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஸோ அந்த மாதிரி இவர் சும்மா வந்து சொல்லி வச்சிடறாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் எடுபடலை மக்கள் மத்தியில். அப்புறம் கடைசியாக வந்து ரொம்ப முக்கியமானதுங்க, இது வந்து அலையன்ஸ் பாலிட்டிக்ஸ்.
எப்போவுமே நீங்கள் பாலிட்டிக்ஸ் போனீங்கன்னா நான் தனிச்சு நிற்பேன், நான் எல்லா தொகுதியிலையும் வின் பண்ணுவேன், மெஜாரிட்டி வாங்குவேன் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. அன்லெஸ் யார் ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஈவன் எம்ஜிஆரே கூட மெஜாரிட்டி ஃபுல் சீட்ஸ் வாங்க முடியல. ஏதோ கிராஸ் தி மெஜாரிட்டி லைன், அவ்வளோதான். 230 வாங்க முடியாது அவரால். அதனால் ஒரு ஆள் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து தனித்து தான் இருப்பேன், யாரோடையும் சேர மாட்டேன்னா இது வந்து உங்களுக்கு வெற்றியும் தராது, நீங்கள் எதிர்பார்க்குற விளைவுகளும் வராது. அதாவது டிஎம்கேயே ஒழிக்கணும். அஃப்கோர்ஸ் அது வந்து வேறு ரீசனில் ஒழிஞ்சிடுச்சு. இப்போ திரு விஜய் வந்ததுனால ஒழிஞ்சிது, இவர்னால ஒழியல. அதனால் அலையன்ஸ் இருந்ததுன்னா இப்போ பிஜேபிக்கு எப்படி ஆச்சு, அதாவது காங்கிரஸ் எல்லாம் இண்டி கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க 2024 நினைக்கிறேன். அப்போ வந்து கொஞ்சம் அடிபட்டுது. அதுக்கு முன்னால் 2 தடவை வந்து பிஜேபி தனி பார்ட்டியாகவே மெஜாரிட்டி வாங்கிச்சு. அப்புறம் இந்த இண்டி கூட்டணியில் எல்லா பார்ட்டிஸும் வந்துருச்சு. ஒன்றுக்கு ஒன்று எனிமீஸாக இருக்கிற பார்ட்டிஸ் எல்லாம் பிஜேபியை எதிர்க்கணுங்கிறதுக்காக ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது. அதாவது அது 240 சீட்டும் தான் வாங்கிச்சு, 273க்கு ஷார்ட்டேஜ். அதனால் சந்திரபாபு நாயுடுவும் இவரும் நிதிஷ்குமாரும் ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ கோலிஷன் கவர்மெண்ட் மாதிரி வந்தது. அதனால் இவரும் வந்து கோலிஷன் மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு பார்ட்டியோட கூட்டு சேர்ந்துருந்தாருன்னா கொஞ்சம் ஓரளவு வெற்றியை சுவைத்திருக்கலாம். இப்போ பாருங்கள், அவர் முதல்ல 15 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 3%, 5.5%, 8% அப்படின்னு போயிட்டு இருந்தார். இப்போ வந்து 4%ன்னு குறைஞ்சி போச்சு. ஆனால் ஒரு சீட்டும் வின் பண்ணல, அதுவும் எந்த சீட்லேயும் டெபாசிட்டும் வரல. இதெல்லாம் அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணுங்க. ஜஸ்ட் லைக் தட் நம்ம விழுந்தா கூட திருப்பி எழுவோம், 100 வாட்டி விழுந்தா 100 வாட்டி எழுவோம், இப்படிலாம் பேசுகிறதுல வந்து இதெல்லாம் ஒரு வேஸ்ட்டு. இது அர்த்தமே கிடையாது. எப்படி நம்ம வின் பண்ணலாம், என்ன பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு தான் பார்க்கணும். அதான் நம்ம வண்டி தான் வின் பண்ணணும், நம்ம மாத்திரம் தான் சீஃப் மினிஸ்டராக வரணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறதும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கஷ்டம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே நிறைய பிரிஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவு, அவங்களுக்கு ஆதரவு, 3வது ஆளுக்கு ஆதரவு, 4வது ஆளுக்கு ஆதரவுன்னு. யாருமே வந்து எல்லாரும் நம்ம சீமானுக்கு தான் ஓட்டு போடணுன்னு 7.5 கோடி பேரும் முடிவே பண்ணல. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டாதான் அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்குது. இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அவருக்கு. இதே பேட்டர்ன் அவர் கண்டினியூ பண்ணார்னா இஸ் வெரி அன்லைக்லி அன்டில் 80 years he won't make any headway. அதை அவர் புரிஞ்சுப்பாரான்னு தெரில. பார்க்கலாம். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.